அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சவுல்மேட் அப்படின்றவங்க யாரு, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். சவுல்மேட்ன்றவங்க பொதுவாக நம்முடைய லைஃப் பார்ட்னராக வரக்கூடியவங்க. பிசிக்கல் அப்பியரன்ஸையும் தாண்டி அவங்க மைண்ட், அவங்க கேரக்டரோட ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் மேலே ஆத்மார்த்தமான ஒரு அன்பு இல்லைன்னா ஒரு அஃபெக்ஷன் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து சவுல்மேட் ஃபீல் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பர்சனை நம்மளுடைய சவுல்மேட்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இந்த சவுல்மேட் ஃபீல் வரக்கூடிய அந்த பர்சன் கூட வந்து நமக்கு ஈகோ வராது, பொறாமை வராது. அவங்க மேலே அவங்களுக்கும் நமக்கும் பெருசாக வித்தியாசமே தெரியாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு தோணும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட முழு உரிமையும் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு தோணும். அவங்கள யாருக்காகவும் விட்டு கொடுக்க தோணாது. அவங்க மேலே பெருசாக கோபம் வராது. கோபம் வந்தாலும் அது அழுகையாக தான் வெளிப்படும். அப்படி அழ விரும்பாத ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையை வந்து விவரிச்சுட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி சவுல்மேட் ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட அவங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் சரியான அளவுக்கு ரிசீவ் பண்ணிக்க முடியும். அவங்க வாயை திறந்து தான் ஒரு விஷயத்த சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுடைய மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியும். அதே மாதிரி சில சவுல்மேட் பர்ஸ் வந்து கண்ணாலே கூட பார்த்து பேசிப்பாங்க. இந்த சவுல்மேட்டாக இருக்கிறவங்களுக்குள்ள அந்த டேஸ்ட் அப்படின்றது வந்து ஒரே மாதிரி இருக்கும். நிறைய ஃப்ரீக்வன்சி மேட்சஸ் நடக்கும். ஃப்ரீக்வன்சி மேட்ச் அப்படின்னா ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இன்னொருத்தரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்லைனா ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்களோ அதை முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க, இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சவுல்மேட்டோட ஒர்க் ஆகும். எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டாக இருப்பாங்க, உங்களில் சரிபாதியாக இருப்பாங்க. அவங்க இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஃபீலே வரும். எல்லா விதத்திலையும் சப்போர்ட் அப்படின்ற போது ஃபினான்ஷியலாகவும் சரி, இல்லை செக்ஷுவல் லைஃப்லேயும் சரி, ஃபேமிலியிலையும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, எல்லா விதத்துலையுமே அவங்க இல்லாமல் நீங்கள் முழுமை அடைய மாட்டீங்க. ஃபினான்ஷியலாக மீன்ஸ் நீங்கள் ஒரு 30,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களும் ஜாப் போய் 15,000 ஏர்ன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் சம்பாதிக்கிற அந்த 30,000 வச்சுட்டு ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருந்தாலே அவங்க உங்களுக்கு சவுல்மேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்கள் வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அவங்க கிட்ட வந்து ரிப்ளை பண்ண மாட்டீங்க. உங்கள் மைண்டில் அதை வாங்கிட்டு அவங்க சொல்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. லேட்டராக அவங்களுக்கு வந்து புரிய வைப்பீங்க அவங்க சொல்கிறது வந்து பிடிக்கல அப்படின்றத. இந்த மாதிரி ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கும் போது நம்முடைய லைஃப் அப்படின்றது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகும். இந்த மாதிரி சவுல்மேட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்கள். முதல் விஷயம் நம்முடைய உள்ளுணர்வு, அதுவே சொல்லும். இந்த மாதிரி சரியான ஒரு சவுல்மேட்டை நம்ம மீட் பண்ணும்போது இவங்க தான் நமக்கு சரியான ஒரு பேர் அப்படின்றத வந்து நம்முடைய உள்ளுணர்வு நமக்கு சொல்லும். அந்த மாதிரி உள்ளுணர்வு சொல்லும் போது அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதை பற்றிலாம் எதுவுமே திங்க் பண்ண மாட்டோம். அதெல்லாம் திங்க் பண்ணோம்னா அது லாஜிக்கல் திங்கிங் ஆகிடும். பிளைண்டா இவங்க தான் அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கு வந்து நீங்க அவங்கள நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுடைய போட்டோ பார்க்கும் போதோ இல்லை அவங்க வாய்ஸ் கேட்கும் போதோ இல்லைன்னா அவங்களுடைய பிரசன்ஸ் எங்கேயாவது இருக்கிறாங்க நீங்க ஜஸ்ட் பாக்குறீங்க அப்படின்ற போது கூட உங்களுக்கு அந்த சவுல்மேட் அப்படின்ற ஃபீல் தோணும். அதே ஃபீல் அவங்களுக்கும் தோணினா மட்டும்தான் அது சவுல்மேட், இல்லைன்னா ஒரு ஒன் சைட் லவ் தான் அது. ரெண்டாவது, பார்த்து பழகின கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கிட்ட முழு உரிமை எடுத்துக்க தோணும். அவங்கள வந்து சகோதரனாவோ வேற மாதிரியோ பார்க்க தோணாது. வெறும் சவுல்மேட்டா ஒரு லைஃப் பார்ட்னரா மட்டுமே பார்க்க தோணும். அவங்க கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டாலும் அவங்க அதுக்கு கோபப்பட மாட்டாங்க. உரிமை மீன்ஸ் உடல் ரீதியான உரிமை இல்லை, பேசும்போது இருக்கக்கூடிய நீ வா போ அந்த மாதிரியான உரிமை, இல்லைன்னா அவங்களுடைய திங்ஸ் ஏதாவது நீங்க யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான உரிமை. மூணாவது, உங்களுடைய சவுல் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுத்துட்டு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சவுல் பார்ட்னர் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுடைய சவுல் பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னா அதில் வந்து பொறாமை இருக்காது, ஈகோ இருக்காது. ரொம்ப கிளியராக ஒரு லவ் பண்ணக்கூடிய சவுல்மேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சவுலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய அந்த சவுல்மேட்ன்றவங்க உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா அவங்களும் அதே மாதிரி ஒரு சவுலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாலாவது, சவுல்மேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரீம் பண்ணலாம். நம்முடைய சவுல்மேட் எப்படி வரணும் அப்படின்றத வந்து நம்மளே ட்ரீம் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி கேரக்டர் உள்ள ஒரு சவுல்மேட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு 70-80% அந்த கேரக்டர் வந்து ஒத்து போடலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு வழிகளை ட்ரை பண்ணி உங்களுடைய சவுல்மேட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பொதுவாக சவுல்மேட் கண்டுபிடிக்க முடியாதவங்க வரக்கூடிய பர்சனை உங்களுடைய சவுல்மேட்டாக மாற்றிக்கலாம். உங்களுடைய சவுல் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் ரொம்ப சரியாக உங்களை பற்றி, உங்களுடைய சவுல் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த பர்சனோட உங்களுடைய சவுல்மேட் கனெக்ஷன் அப்படின்றத ஈஸியாக ஏற்படுத்திக்க முடியும். ஸோ உங்களை பற்றி, உங்கள் சவுல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்பிரிச்சுவலில் மெச்சூர்டாக இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் சவுல்மேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சவுல்மேட்குள்ளே ஒரு செக்ஷுவல் ஃபீலிங்ஸோ எமோஷனோ ஆண் பெண் அப்படின்ற பேதமோ எதுவுமே இருக்காது. அவங்க
மனம் உடல் தாண்டி ஒரு உணர்வை வந்து உணர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த 2 சவுலும் இன்டர் கனெக்ட் ஆகின மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டே இருக்கும். எப்போவுமே ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சவுல்மேட்ஸ்க்கு வந்து லைஃப் பார்ட்னராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு உறவு நிலையும் இருக்காது. அவங்களுக்குள்ள ஹஸ்பண்டா, ஒய்ஃபா, அண்ணனா, தம்பியா, ஃப்ரெண்டா, குழந்தையா, அப்பாவா, அம்மாவா, ஸோ எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் அவங்களுடைய அந்த சவுல்ன்றது வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ ஒரே பர்சன் கிட்ட எல்லா விதமான உறவு நிலையும் அவங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சவுல்மேட்டாக இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஆன்மா ரீதியான ஒரு விஷயம் தானே. ஸோ அதனால அவங்க பார்த்துக்க வேண்டிய அவசியம் அப்படின்றதுல அவங்களுக்குள்ள மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. எப்போவுமே அந்த சவுல் இன்டர் கனெக்டாக இருக்கிறதுனால எப்போவுமே ஒரு கனெக்ஷன் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருவர் ஆண், மிச்சம் 2 பேர் பொண்ணுங்க. அதில் அந்த ஆணையும் நான் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை என்னுடைய லைஃப்பில். ஒரு பெண்ணையும் என்னோட மீட் பண்ணதில்லை. அந்த ஆணும் பெண்ணும் என்னோட வயசில் பெரியவங்க. இன்னொரு பொண்ணை மட்டும் மீட் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு என்னோட வயசில் சின்னவங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சவுல்மேட் அப்படின்றத ஏற்படுத்திட்டு அவங்களோட நம்ம இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும் போது மற்ற ரிலேஷன்ஷிப் நம்மளை ஏதாவது ஹர்ட் பண்ணாலோ இல்லைனா நம்ம மேலே ஏதாவது ஒரு தப்பு சொன்னாலோ நமக்கு பெருசாக ஃபீல் ஆகாது. ஏன்னா இவங்க நம்ம கூட சரியான ஒரு இணைப்பில் இருக்கிறதுனால மற்ற விஷயங்கள் நம்மளை பெரிய அளவு பாதிக்காது. உங்களுடைய லைஃப் பார்ட்னரே சவுல்மேட்டாக இருந்து அவங்களும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு சவுல்மேட்டாக இருக்காங்க அப்படின்னா அதோட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் உங்களுக்குள்ள இருக்கும். உடல் ரீதியாகவும் சரி, மனம் ரீதியாகவும் சரி, ஆன்மீக விஷயங்கள்லையும் சரி, அப்படி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ரோல் மாடல் கப்புள்ஸ் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சில விஷயங்கள் சவுல்மேட் பற்றி. இந்த வீடியோ என்னுடைய பிந்தாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஃபார் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நன்றி.